அதுக்கு ஒரு கதை இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உப்பில்லாத பண்டம் குப்பையில எவ்வளவு பெரிய சுவையான உணவு படைச்சாலும் அதுல உப்பு இல்லைன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. எவ்வளவுதே நம்ம சுவையா குழம்பு வைக்கணும் முடிவு ஒன்னால அதுல புளி இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? இருக்காது. புளியும் உப்பும் அதாவது அதிகப்படியா வீட்டுல இருக்கணுமா? இன்னைக்கு சொல்றேன், எல்லா ஆத்தாக்களும் இதை தினமும் வைங்க. ஏன் தெரியுமா? பார்க்கடலை கடைந்தார்கள். எதற்காக? தேவேந்திரன் வாங்கினான் சாபம், துர்வாச முனிவர் இட்டார். நீ என்னை மதிக்கல, உன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் பார்க்கடல்ல போய் மறையட்டுங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தார். அப்ப மறுபடியும் ஒரு தேவாமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அதிலிருந்து வந்தவள் தான் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி வரும்போது உப்பும் கூட வந்தது. கடல் தெல்லான உப்பு வருது. அப்ப உப்புங்கிற பொருள் மகாலட்சுமியினுடைய அம்சம், அது வீட்டுல இருக்கணும். அதன் பிறகு புலி. நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். 12 ஆழ்வார்களே அவர் யாரோட அம்சம்னா, நம்மாழ்வார்னா இவர் இயற்கை விஞ்ஞானி இருக்காரு, அந்தவர் இல்ல, அந்த நம்மாழ்வார்ல அந்த ஆழ்வார். அவர் யாரோட அம்சம்னா பெருமாளுடைய அம்சம், மகாலட்சுமி அம்சம். அவர் ராமாயண, அதாவது இன்னைக்கு பாருங்க, மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் வர்றாரு. அப்ப நம்மாழ்வாரை பார்க்க வர்றாரு. நம்மாழ்வார் எதுக்குல தங்கி இருக்காரு அப்படின்னு ஒரு புளிய மரத்துக்குள்ளாமா, புளிய மரத்துல தங்கினார். ஏன் புளிய மரத்துல தங்கி இருக்காரு? இன்னைக்கு பூலோகத்துல தூங்காத மரம்னா எந்த மரத்தை சொல்லுவான்? புளிய மரம். அது லட்சுமணே. லட்சுமணி 14 வருஷம் தூங்காம இருந்தேன். அவருடைய மறுபிறவி தான் புளிய மரம். புளிய மரத்துக்குள்ள உட்கார்ந்து தான் பெருமாளே தவம் பண்ணார். அப்ப புளிய கொண்டாந்து ஏன் வைக்கிறோம்னா, அந்த புளிய மரத்துக்குள்ள இருந்த புளிய மரம் யாருக்கு அடைக்கலம் கொடுத்துச்சுன்னா பெருமாளுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. அப்ப புளியையும் உப்பையும் கொண்டாந்து அடுப்பறையில எப்பவும் வச்சிருந்தோம்னா பெருமாள்